அனைவருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாங்க? ரொம்ப ரொம்ப நாளாச்சு. என்னன்னு தெரில, ஒரு வீடியோ போட்டால் 10 நாளைக்கு கேப்பு விழுந்துடுது. நானும் தொடர்ந்து வீடியோ கொடுத்துட்டே இருக்கணும் தான் நினச்சிட்டு அந்த ஒரு வீடியோவும் போடுவேன். எங்கேருந்து தான் நமக்கு வரும்னே தெரியாது, அப்படியே பிரேக் ஆகிருங்க. இப்போயும் ஐயோ 10 நாளைக்கு மேலே ஆச்சு. டைலரிங் வீடியோலாம் நிறையா பேர் கேட்டீங்க. மனமார வருந்தி மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க. நான் எடுக்கலான்னு தான் நினைக்கிறது. அப்புறம் தம்பி 10 நாளாக வீட்டில் இருந்தான். அவனை வச்சுட்டு சத்தியமாக வீடியோவே என்னால் எடுக்க முடியல. கண்டிப்பாக நான் முடிஞ்சால் கண்டிப்பாக நான் வீடியோ போட்டுருவேங்க. ஆனால் நீங்கள் கேட்டு நான் போடாமல் இருக்கிறது எனக்கு மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. திரும்ப வீடியோ போடுறது கூட எனக்கு முகமே இல்லை. அந்தளவுக்கு ஏதோங்கிற மாதிரி தான் கேட்ட வீடியோ போட முடியலையே அப்படிங்கிற ஒரு வருத்தத்தில் தான் இந்த ஒரு வீடியோ எடுத்து நான் போட்டிருக்கேங்க. கண்டிப்பாக ஸ்டிச்சிங் வீடியோ நான் போடுறேங்க. ஒரு 10 சாரீ ஓரடிக்கிறதுக்கு ஒரு 10 சாரீ வந்திருக்குங்க. சாரீ ஓரடிக்கிறதுலே நிறையா விஷயங்கள் இருக்குது. நம்ம டைலர் கிளாஸ்லாம் போனோம்னா அங்கே ஒன்லி ப்ளவுஸ்னால் ப்ளவுஸ், சுடிதார் தான் சுடிதார். ஆனால் அந்த சாரீ ஓரடிக்கிறதுலே நிறையா விஷயங்கள் இருக்குங்க. உங்களோட அப்படியே கொஞ்சமாக ஷேர் பண்ணிக்கிறேங்க. இதுவுமே நான் டைலர் கடைக்கு வேலைக்கு போனப்போ தான் ஒரு சாரியும் இப்படிலாம் ஓரடிக்கணுங்கிற மாதிரி கற்றுக்கிட்டேங்க. இப்போ இந்த சாரீ கிரேப் சாரீங்க. இதில் நம்ம ஜாக்கெட் ப்ளவுஸும் சாரீ அட்டாச் பண்ணியிருக்கிற இடத்துல ஒரு கட் கொடுத்து ஒரு நூலை உருவிக்கிட்டே இருந்தோம்னா அந்த நூல் போகிற வழியில் தான் நம்ம சிசர் வச்சு கட் பண்ணணும். நமக்கு கிராஸ் வருதே அப்படின்னு நம்ம நேராக கட் பண்ணிட்டோம்னா இந்த சேரீயை நம்ம அடித்தோம்னா கிராஸ் வரும், தொங்கல் விழுகும். நமக்கு கீழே துணி நிறையா இழுத்து கொடுத்து அடிக்கிறனால நிறைய சுருக்கமும் வருங்க. இந்த மாதிரி சேரீயை நம்ம நூல் உருவி கட் பண்ணுற மாதிரி மெத்தட்லாம் பயன்படுத்துகிறோம்னா நமக்கு ஒரே நேர்கோட்டில் சேரீ ஓரம் சூப்பராக நம்ம அடிக்கலாங்க. முதல்ல சாரீ அடிக்கிறதுக்கு 20 ரூபா வாங்கிட்டு இருந்தீங்க. இப்போ 25 ரூபா வாங்கிட்டு இருக்கேன். மிஷின் சேஞ்ச் பண்ணலேருந்து 5 ரூபா ஒரு துணிக்குமே அதிகமாக வாங்கிட்டு இருக்கேங்க. ஏன்னா இதுலேயுமே நிறையா வேலைகள் இருக்குது. நம்ம கரெக்டாக கிராஸ் பார்த்து கட் பண்ணி ஒரு சைடு ஒரு த்ரெட் போடணும், இன்னொரு சைடு இன்னொரு த்ரெட் மேட்சிங் த்ரெட் போட்டு அடிக்கிறனால இந்த சாரீ அடிக்கிறதுலையும் நமக்கு வேலை அதிகமாக தாங்க இருக்குது. கரெக்டாக 1 ஹவரில் அடித்து முடிச்சுட்டேங்க. இந்த அடிக்க வந்த வேலையை விட்டுட்டு இடையில எந்த வேலைக்குமே போகலை. கரெக்டாக 10 சாரீ அடித்து முடிக்கல 1 ஹவர் ஆச்சுங்க. 250 ரூபா சம்பாரிச்சாச்சு. தையல் மிஷின் வீட்டில் இருந்துச்சுன்னா அது என்றைக்கும் வீண் போகாது, நல்லா பலன் கொடுக்கும். இப்போ நம்மளாட்ட ஆளுங்கள்லாம் வெளியில் வேலைக்கே போக முடியாதுங்க. ஏன்னா நம்ம பசங்க 6 மணிக்கு ஸ்கூல்லேருந்து வந்த உடனே பசங்களை பார்க்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட் தான் இருக்கும். கடைக்கெலாம் வேலைக்கு போனால் 9 மணிக்கு விடுவாங்க. அது ஞாயிற்றுக்கிழமை நம்ம கண்டிப்பாக கடைக்குன்னு வெளியில் வேலைக்கு போயிட்டாவே ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் கம்பல்சரி வரணுங்குவாங்க. குடும்ப தலைவியாக இருந்துட்டு நமக்கு டீனேஜ் ஏஜில் கூட நம்ம எதை பற்றியும் கவலைப்படாமல் நம்ம வேலைக்கு போயிருப்போங்க. கல்யாணம்னு ஒன்று ஆனதுக்கப்புறம் வேலைக்கும் வெளியில் போகிறது எவ்வளோ பெரிய டாஸ்க்கு தெரியுமா. ஆனால் பசங்களை பார்த்துக்க சப்போர்ட்டிக்கு ஆள் இருந்தால் நிறைய பேர் வேலைக்கும் போகிறாங்க. வேலைக்கு போக முடியாத ஆப்ஷனுக்கு வீட்டில் இருந்துட்டு இந்த தைக்கிற தொழில் இப்போ நிறைய பிஸ்னஸ் வளர்ந்துட்டு வருதுங்க. ஏன்னா வீட்டில் இருந்துட்டு என்ன சிஸ்டர் பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் ஐடியா இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கேட்டிருந்தாங்க. நமக்கான பிஸ்னஸை நம்மளே உருவாக்கிக்க வேண்டியதாங்க. நம்ம வெளியில் வேலைக்கு போகலே அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அப்போ வீட்டிலேருந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி முழு மூச்சோட ஒரு மனசாக இதில் இறங்கிடணுங்க. இல்லை நம்ம வேலைக்கு போகிறதுக்கு வெளியில் வாய்ப்பு இருக்குது, பசங்களை பார்த்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நம்ம ஏதோ ஒரு பக்கம் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு, துணி கடை எங்கேயோ ஒரு பக்கம் நம்ம வேலைக்கு சேர்ந்துக்கலாங்க. அதெல்லாம் இப்போ டீசெண்டான 15,000 ரூபா 10,000 ரூபாய்க்கெலாம் சம்பளம் தராங்க. ஆனால் 9 மணி வரைக்கும் வேலை செய்யணும். நம்ம ஞாயிற்றுக்கிழமையும் கம்பல்சரி போகணும். இப்போ வெளியில் வேலைக்கு போகிறதும் கஷ்டம்தான். வீட்டில் இருந்து நம்ம வீட்டு வேலையும் பார்த்துட்டு நம்ம இந்த வேலையும் பார்க்கலாம். அக்கறைக்கு இக்கரைக்கு பச்சைங்கிற மாதிரி நம்ம லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி என்ன வேலை நம்ம உருவாக்கி நம்ம ரன் பண்ண முடியுதோ அதை மாதிரி நம்ம பண்ணிக்க வேண்டியதாங்க. வாழ்க்கையில் சர்வே பண்ணி ஆகணும்னா நமக்கு எந்த வேலையோ ஒன்று அமைச்சிக்கிட்டு நம்ம அதை வாழ்ந்துட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு நேரம் தைக்கும் போதே சொல்லுவேன், நினச்சிக்கிட்டே இருப்பேன், பேசாமல் எங்கேயாச்சும் கடைக்கு வேலைக்கு சேர்ந்துட்டா 8,000 10,000 சம்பளம் வருமே அப்படிங்கிற மாதிரி. இந்த ஒன்றவே உருட்டிகிட்டு இருக்கிறோமே, ஒரு நாளைக்கு 200 ரூபாய்க்கு கூட தைக்கிறதில்ல அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனால் அங்கே வேலைக்கு போய் பார்த்தாதாங்க அதோட கஷ்டம் என்னங்கிற மாதிரி தெரியும். அதனால் நமக்கு
நம்ம லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி பசங்களை கரெக்டாக 5 மணிக்கு கூப்பிட்டுட்டு அவனுக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்துட்டு வீட்டு வேலையை பார்த்துட்டு அப்படிங்கும் போது நம்ம உண்டான கைத்தொழில் வீட்டில் வந்து நமக்கு இப்போல்லாம் அந்த ஆரி ஒர்க்கு நிறையா, அது வெளியில் வேலை தேடுறதோட வீட்டில் இருந்துக்கிட்டு பண்ணுற பிஸ்னஸ் தான் இப்போல்லாம் வேர்ல்டு லெவலில் ரொம்பவே பிரபலமாயிருச்சுன்னு தான் சொல்லுவேங்க. இப்போ ஒரு சாரியுமே ஒரு மாதிரி கோடுங்க. இது வந்து காட்டன் புடவைங்கிறனால ஸ்ட்ரைட் கோடு. ஒரு சாரியில் வந்து நேராக நெஞ்சிருப்பாங்க, இன்னொரு சாரியில் வந்து குறுக்க நெஞ்சிருப்பாங்க. அது நம்ம பார்த்து நம்ம அந்த எந்த மாதிரி நெஞ்சிருக்காங்களோ அந்த மாதிரி நூலை உருவி கட் பண்ணுறது இல்லாட்டி இழுத்து எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒன்று ஒன்று நம்ம வந்து அந்த சாரியை பார்க்கும் போதே நமக்கு ஃபீல் ஆகுங்க. நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ வந்து இந்த சேரீயை கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இது உள்ளே வெளியே பார்த்து அடிக்கிறது இருக்குது பாருங்கள், அது ரொம்ப பெரிய பாடு. மேல் சைடும் ஒரே மாதிரி தான் இருக்கும், உள் சைடும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த லைட்டாக ஒரு பார்டர் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா கீழே, அதை பார்த்து கண்டுபிடிச்சி ஒரு பக்கம் சொர சொரன்னு இருக்கும், ஒரு பக்கம் மோல்டாக இருக்கும். அதையும் பார்த்து கண்டுபிடிச்சி அடிக்கிறதுக்குள்ளே போதும் ஆயிரும். ஆனால் இந்த வேலை வந்து அப்படியே மைண்டுக்கு ரிலீஃபாக ப்ளவுஸ் தைச்சோம்னா ரொம்ப ப்ரெஷராக இருக்குங்க. இது மாதிரி இந்த அடிக்கிறது, ரோடு போடுறது, கோடு போடுற வேலையெல்லாம் வந்து நமக்கு வந்து அப்படியே மைண்டுக்கே ரிலாக்ஸாக இருக்கும். அன்றைக்கி எனக்கு ஆக்சுவலி வந்து கை பெயினுங்க. 1.5 மாதத்துக்கு முன்னாடி நான் கீழே விழுந்துட்டேன். அது நல்லா தான் இருந்துச்சு. இடையில வந்து ஒரு சம்பவம் பண்ணிட்டேன். வீட்டில் வந்து ஒரு 3-4 ஃப்ளக்ஸ் இருந்துச்சுங்க. மழை தண்ணி இருக்கே அப்படின்ட்டு அதெல்லாம் அலாசி போடுவோம் அப்படிங்கிறதுல அலாசி போட்டு காய வச்சுட்டு ரேஷன் கடைக்கு போயிட்டு 20 கிலோ அரிசியை தூக்கி இடுப்பில் வச்சேன் பாருங்க. ஏற்கனவே வந்து கையில் சதை பிறண்டிருந்துச்சு. அது எச்சா மறுபடியும் வீக்கம் எடுத்துக்கிட்டு பயங்கர கைவலி. என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி வேலையும் இருக்குது, நம்ம அதையும் பார்க்கணும். ஒரு நாளும் நமக்கு கைவலி கால்வலி நகர்ந்துட்டு இருந்தா நாள் தான் போயிட்டுருக்கு. நம்ம எப்போ லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு சும்மா இருந்தால் நம்ம எல்லாருமே இந்த ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுங்களாங்க. அதையும் இதையும் நினச்சிக்கிட்டு மனசுக்குள்ளே போட்டு உலட்டிக்கிட்டே இருப்போம். சரி, வீடியோ முன்னாடியே பேண்டேஜ்லாம் போட்டுட்டு உள்ள அப்பேரன்ஸ் ஆகக்கூடாது. நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணேன். அந்த கை வந்து நம்ம அசைவு கொடுப்போம் பார்த்தீங்களா, அந்த தூக்கி மடிக்கும் போது அந்த மாதிரி இருக்கலாம், ரொம்ப பெயினாக இருந்துச்சு. சரின்ட்டு எடுத்து பேண்டேஜை போட்டுட்டு அப்படியே வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதில் வேற கரண்ட் வேற இடையில போயிட்டு வந்துச்சு. இப்போ நம்ம வந்து அந்த 100 செல்லு வாங்குவோமே, கரண்ட் இல்லாமல் பிரைட்னஸ் வந்து நல்லா பளிச்சுன்னு இருந்துச்சு. இந்த சேரீயில் வந்து சாரீ எந்த பக்கம் முந்தி எந்த பக்கம்னே தெரில, 2 சைடும் கிரே கலரில் கொடுத்துருந்தாங்க. ஐயோ, எது மாற்றி கட் பண்ணிட்டோமான்னு ஒரு வருஷம் பயந்துட்டேன். இதுதான் வந்து உள்குத்து. இது வந்து ஒரு 60 சென்டிமீட்டர், 1/2 மீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. இதுதான் உள்குத்து. ப்ளவுஸ் வந்து 1 மீட்டர் சைடில் இருந்துச்சுங்க. ஒரு வழியாக கட் பண்ணிவிட்டு பயந்துட்டேன். பாருங்களேன், நான் முழிக்கிற மொழியை பார்த்தாவே தெரியும். அப்புறம் நல்ல வேலை கரெக்டாக கட் பண்ணிட்டேங்க. அப்புறம் அதெல்லாம் தீபாவளி கரெக்டாக எண்ணி 1 மாதம் தாங்க இருக்குது. எப்போவுமே செப்டம்பர் 1க்கு முன்னாடியே மதுரை போயிட்டு ஜாமான் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இந்நேரம் வளையல் சுற்ற ஆரம்பிச்சிருப்பேன். கிட்டத்தட்ட 10 வருஷமாக வெற்றியோ தோல்வியோ இடைவிடாத முயற்சியில் வந்து கண்டினியூவாக செஞ்சுக்கிட்டே இருந்தேங்க. இந்த வருஷம் அப்படியே நேரங்காலம் எங்கிட்ட போகுதுன்னே தெரியல. எண்ணின 1 மாதம்தான் இருக்குது. எப்படியும் வந்து நம்ம தீபாவளிக்கு கடை போட்டே ஆகணுங்க. அந்த 0 ஸ்டேஜுங்கிறது அவ்வளோ ஈஸியாக கிடைக்கல. ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த இடத்த வந்து பிடிச்சிருக்கும். எல்லோரும் வந்து சம்பாதிக்கணுங்கிறதுக்காண்டி கடை போடுவாங்க. அந்த இடத்த விட்டுறக்கூடாது அப்படிங்கிறனால நான் எப்போவுமே மைண்ட் செட்டில் இருப்பேன். ஏன்னா வந்து ஒரு பிளாட்பாரத்தில் ஒரு இடம் கிடைக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு டஃப்பான விஷயம். போன வருஷம் செஞ்சதுலே வந்து நிறையா மிச்சமாயிருச்சுங்க. ஏன்னா போன வருஷம் வந்து ப்ராவும் அதுக்கப்புறம் வந்து லுங்கியும் வந்து நான் கொஞ்சம் போட்டிருந்தேன். அதில் நல்லா மூவிங் இருந்துச்சு. இந்த வருஷமும் அதவே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு குறிக்கோளோடு இருக்கீங்க. மெட்டீரியல் தான் நம்ம ஏக்கர் கணக்கில் வச்சுருக்குறோம். அந்த மெட்டீரியலுக்குனாவது கொஞ்சமாவது வளையல் வாங்கி கொஞ்சம் செஞ்சு அதையும் ஊடால வச்சு விற்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டு. இன்னும் 1 மாதம்தான் இருக்குது. ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்காமல் நான் கொஞ்சம் வீட்டில் தம்பிக்கு உடம்பு இல்லைங்கவும் வேறு எதை பற்றியுமே யோசிக்க முடியல. எல்லாம் ஒன்றா ரெடி ஆகட்டும் அப்படிங்கிற மாதிரியே காலம் போயிட்டுருக்கு. ஏதோ இந்த தீபாவளி சமயம் வருஷத்துக்கு 1 டைம் தான் நம்ம கடை போடுறோம். ஏதோ ஒன்று நம்ம பண்ணோம்னா அந்த நேரத்தில் செலவுக்கு வந்து நம்மளால் முடிஞ்ச ஒரு இன்கம் வரும் அப்படிங்கிறனால எப்படியோ ஒன்று செஞ்சிடணுங்கிற மாதிரி ஒரு வெறித்தனமாக தான் இருக்குது. இந்த மதுரை பக்கமும் எட்டி பார்க்காம கிடக்கிறேன். வாங்கிட்டு வந்து கொஞ்சமாவது செஞ்சிடணும். மற்றபடியில் நம்ம சொல்லிட்டோம்னா அவங்க பஸ்ஸில் போட்டு விட்ருப்பாங்க. நம்ம முன்னாடியே சொல்லிடணுங்க. ஏன்னா தீபாவளி அப்போ வந்து அந்த டைமில் சொன்னோம்னா ரேட்டும் அதிகமாக இருக்கும். நம்ம எதிர்பார்த்த குவாலிட்டியில் ட்ரெஸ்ஸஸும் கிடைக்காது. அதனால் வந்து அதை மட்டும் புக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வளையல் வாங்கி கொஞ்சம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன்.
நம்ம ப்ராப்பராக சாரியை வந்து கட் பண்ணி அடிக்கும் போது எந்த ஒரு வளைவும் இல்லாமல் சுருக்கும் இல்லாமல் நமக்கு வந்து நீட்டாக வருங்க. இதில் பாருங்கள், உள்ளே வெளியே 16 டைம் திருப்பி திருப்பி பார்த்துட்ருக்கேன். இது வேறு உள்ளே இருக்குமா இல்லை இதுதான் வெளியே சைடாக இருக்குமான்னு பயங்கர கன்ஃபியூஷன். அப்புறம் ஒரு வழியாக அந்த சாரியை அடித்து முடிச்சாச்சு, எல்லாமே கம்ப்ளீட்டாக. கையில் லைட்டாக வீக்கம் இருக்குங்க, அதனால தான் பேண்டேஜ் போட்டிருக்கேன். வேலையும் செஞ்சாகணும். அப்புறம் வீடியோவும் எடுத்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணிடலாம். ஏன்னா இப்போ விட்டேன்னா நான் மறுபடியும் வீடியோ எடுக்கிறது ரொம்ப சிரமமாக ஆயிரும். ஏன்னா 15 நாள் வந்து கேப் விழுந்துருச்சு. நம்ம சர்வே பண்ணி ஆகணும், நம்ம வேலையை நம்ம பார்த்தாகணும். அதனால் வந்து தயக்கப்படாமல் பேண்டேஜோட வீடியோ எடுக்க எனக்கு மனசு இல்லை. சரி, இருந்தாலும் நம்ம வீடியோ போட்டாகணுமே அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்கேன். வேறு யாரும் எதுவும் தப்பாக நினச்சிட வேண்டாங்க. இப்போ கையோட எல்லா சேரீயுமே கம்ப்ளீட்டாக அடித்து முடிச்சுட்டேங்க. கையோட மடித்து ப்ளவுஸ் தனியாக வச்சு சாரீ தனியாக வச்சு பக்கத்து வீட்டில் போய் டெலிவரியும் கொடுத்துட்டு வந்தாச்சு. அப்புறம் நம்மகிட்ட சொல்லியிருந்தேன், கை வலி வீட்டு வேலையே செய்ய முடியல அப்படின்ட்டு. அப்புறம் பையன் வேற கீழே விழுந்துட்டானாங்களா, போன வாரம் அவங்களும் பார்க்க வரல. சரி, இந்த வாரம் நான் வந்துட்டு அப்படியே வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு வரேன்னு அம்மாவும் ஊரில் இருந்து வந்திருந்தாங்க. அதனால் எனக்கும் வந்து ரொம்ப சௌகரியமாக இருந்துச்சு. ஞாயிற்றுக்கிழமை பூரா நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு எனக்கு ஒரு டாப் மட்டும் தைக்க வேண்டியது இருந்துச்சுங்க. 3 செட்டு சுடிதார், பேண்ட்டு, ஷால், அதை மட்டும் பொறுமையாக உட்காந்து ஸ்டிச் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா விட்டோம்னா கடைசியில் உள்ளதும் மறந்து போயிடும். எனக்கு அந்த மாதிரி கேட்டகிரிங்க. நான் அந்த ரன் பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும்தான் ஸ்டாண்டர்டாக இருக்க முடியும். ஒரு 10 நாள் 5 நாளைக்கு அப்படியே விட்டுட்டேன்னா வச்சு விட்டுங்க, மறுபடியும் நான் பிக்கப் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த கைவலியோடு தான் அப்படியே வந்து மெல்ல கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு செட்டு சுடிதாரும் தச்சு எடுத்தேன். புடவைலாம் நல்லா காசு கூட போட்டு எடுத்துருப்பாங்களான்ட்ருக்கோங்க. புடவை நல்லா இருந்துச்சு, ப்ளவுஸு எல்லாமே நல்லா இருந்துச்சு. நம்ம இந்த கொஞ்சம் கம்மியாக போட்டு எடுக்கிறப்ப அது நமக்கு நல்ல புடவை வாச்சிச்சுன்னா வாச்சு தான், இல்லாட்டி வந்து ரொம்ப அந்த கோடு கோடாக திரியாக வர மாதிரி இருக்கும். ப்ளவுஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், முந்தானி லென்த்தும் கம்மியாக இருக்கும். ஆனால் இந்த எல்லா புடவையிலையுமே வந்து ஹைட்டு வித்து எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சுங்க. புடவையில் உள்ள ப்ளவுஸ் வந்து தைக்க வேணாம் அப்படின்ட்டாங்க. காமனாக 10 புடவைக்கு ஒரு 3 ப்ளவுஸ் வந்து செலெக்ஷன் பண்ணி தைச்சிக்கலாம்ப்பா, சேரீ எடுக்கிற காசோட ப்ளவுஸ் தைக்கிற காசு தான் அதிகமாக இருக்குது, அதனால் ரேண்டமாக தைச்சிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. கொடுத்துட்டேங்க. அக்கா நீங்களே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருங்கக்கா, இப்போதைக்கு கடைக்கு போகிற மாதிரி இல்லைங்கவும் வேணால் தைச்சி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேங்க. இப்போ வந்து நீட்டாக எல்லாம் மடித்து நீட்டாக வைக்கவுமே பார்க்கும் போது ஒரு திருப்தியாக இருந்துச்சு. அப்புறம் அம்மா வந்ததுக்கப்புறம் போய் அம்மாவையும் லைட்டாக பிக்கப் பண்ணிவிட்டு பாதி தூரம் நடந்தே வந்துட்டாங்க. சரி, பையெல்லாம் தூக்கிட்டு தனியாக நடந்து வராங்கன்ட்டு போய் கூட்டிகிட்டு வந்த உடனே, வராப்பெல்லாம் தேங்காய் காய்க்குதுங்கிறீங்க, மருதாணி வச்சுட்டு வரீங்க, நான் ஒரு இங்கே இருக்கேங்கிற மாதிரி எதுவுமே கொண்டு வர மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். தடவை வரப்போ மரத்துக்காய் ஒரு 20 காய் கிட்ட கொண்டு வந்தாங்க. இங்கே பழனியில் இப்போ தேங்காய் விலை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குங்க. ஒரு காய் 50 ரூபாய்க்கு விற்கிறாங்க, ஒரு பெரிய காயும். சரின்ட்டு தேங்காயெல்லாம் தூக்கிட்டு அப்புறம் மருதாணி வரப்பில் இவங்க மட்டும் வச்சுட்டு வருவாங்க. அதனால சரி, இந்த தடவை எனக்கு மருதாணி பறிச்சுட்டு வாங்க, ரொம்ப 2-3 வருஷம் ஆச்சுங்க மருதாணி வச்சு. சரின்ட்டு அன்றைக்கி நைட்டு அப்படியே லைட்டு வெளிச்சத்தில் நல்லா காற்றோட வெளியில் உட்காந்து சாங்ஸ் கேட்டுக்கிட்டே மருதாணி அம்மா வச்சு விட்டாங்க. நான் சம்பவம் பண்ண ஃப்ளெக்ஸ் வந்து இதுதான். அதை காய போட்டது கூட விட்டுட்டேன், மடித்து பொறுமையாக எடுத்து வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஃப்ளெக்ஸை தொடவே இல்லை. அப்புறம் ஒரு வாரமாக துணியெல்லாம் துவைக்காமல் வச்சுருந்தேன். அப்புறம் அம்மா துணியெல்லாம் துவைச்சிட்டு மாவெல்லாம் ஆட்டி கொடுத்துட்டு சோறு குழம்புலாம் ஆக்கி போட்டுட்டு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் ஊருக்கு போனாங்க. வஜ்ஜி சின்ன பிள்ளையாக இருக்கும் போது இப்படி தான் அம்மா ஆகுனா பழனி ஒடியாந்து, ஏன்னா பச்சை உடம்புக்காரி தண்ணியில் கை வைக்கக்கூடாது கால் வைக்கக்கூடாதுன்னு துணியெல்லாம் துவைக்க மாட்டேன். வாரம் ஒருக்க வந்து அம்மா துணியெலாம் துவைச்சி போட்டு போவாங்க. அந்த மாதிரி அம்மாவும் வேலைக்கு போகிறாங்க. வாரத்தில் 6 நாள் வேலைக்கு போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை அவங்களுக்கு எப்போவுமே லீவு தான். சனிக்கிழமை நைட்டு கிளம்புனாங்க. ஞாயிற்றுக்கிழமை பூரா இங்கே இருந்துட்டு திங்கக்கிழமை காலைல 6 மணிக்கு பஸ் ஏறினாங்கன்னா கரூருக்கு 9:30க்கெலாம் போயிடலாம். 10 மணிக்கு வேலை செய்கிற கடைக்கும் ஆஜராகிக்குவாங்க. அந்த கணக்கு பண்ணிட்டு தான் வந்துட்டுருப்பாங்க. ஒரு வாரத்துக்கு தேவையான மாவு எல்லாம் அரைச்சி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க. அன்றைக்கி டே வந்து ரொம்ப ரிலாக்ஸாக ஜாலியாக போச்சுங்க. அப்புறம் வந்து இதுதான் அந்த ஒரு செட் சுடிதார், நல்லா காட்டன் சுடிதார் தான். ஒரு 3 செட்டு காட்டன் சுடிதார் வச்சுருந்தேன். அது 2மே தைச்சிட்டு இந்த ஒன்று மட்டும்தான் பேலன்ஸ் இருந்துச்சு. இது சுடிதார் தானே அப்படியே மெதுவாக தைக்கலாம் அப்படிங்கிறனால அதையும் எடுத்து இப்போ தைச்சிட்டு இருக்கீங்க. இது வந்து டாப்பு வந்து பிளெயினாக வந்து காஃபி கலரில் கொடுத்துருந்தாங்க. ஃபேண்ட்டு வந்து நல்ல காட்டனில் வந்து பூ டிசைன் போட்ட மாதிரி. இதில் எது ஃபேண்ட்டு டாப்புன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே பெரிய இதாக வச்சு ஷாலை வச்சு மேட்ச் பண்ணியாச்சு.
ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஃபேண்ட்டை தைச்சிடலாம். அதில் ஏதாச்சும் மிச்சம் இருந்துச்சுன்னா டாப்ஸ்க்கு வந்து கொஞ்சமாக கொடுத்துக்கலாம். ஏன்னா டாப்ஸ் பூரா அந்த ப்ரௌன் கலரில் வந்து ரொம்ப பிளெயினாக இருந்துச்சு. அது நம்ம கலருக்குலாம் ரொம்ப எரிக்கிற மாதிரி இருக்குங்கிறனால ஃபஸ்ட்டு ஃபேண்ட்டை கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டேங்க. ஃபேண்ட்டோட கிளாத்துமே நல்லா தாடாத்தியாக இருந்துச்சு. லைட்டாக பட்டியாலா மாதிரி ஸ்டிச் பண்ணிங்க. நிறையா அந்த ஃப்ளீட் பிடிச்சி போட்டோம்னா சைடில் அழகாக இருக்குங்கிற மாதிரி கழுத்துக்கும் கைக்கும் வந்து பேண்ட்டோட கிளாத்தில் வந்து டிசைன் கொடுத்துருக்கீங்க. ரவுண்டு கழுத்தில் டிசைன் மாதிரி கொடுத்து சிம்பிளாக கொடுத்துட்டேங்க. ஏன்னா கைக்கு நம்ம கான்ட்ராஸ்ட்டாக வைக்கும்போது கழுத்துக்கு ஹெவியாக வச்சா 2 டாமினேட் ஆயிரணுங்கிறனால இதுக்கு லைட்டாக கைக்கு வந்து ஃபுல்லாக ஃபேண்ட்டு கிளாத்தே வச்சுட்டேன், பார்டர்லாம் கொடுக்காம. ஓவரால் இதுதாங்க ட்ரெஸ்ஸு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.